ரிஷி ஊரிலிருந்து 10 நாள் கழித்து சென்னைக்கு வந்தான். ராமிடமும் தேவியிடமும் தான் பேசினான். சக்தி அங்கு இருந்ததை அவன் கண்டுக்கவே இல்லை. சக்தி ஏக்கமாக ரிஷியையே இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தாள். ரிஷி அவளை பார்த்து, நல்லா வேண்டும் என்று அவர்களுடன் அவன் பேச்சை தொடர்ந்தான். ரிஷி மனதில், இவளா எப்படி என்னை விட்டு போகணும் என்று முடிவு செய்யலாம்? சண்டைக்காக பிரியணும் என்றால் இந்த உலகில் கல்யாணத்துக்கு பிறகு பாதி மனிதர்கள் தனியாதான் வாழணும். தனியா வாழதான் ஆசை என்றால் அப்படியே செய்யட்டும். அப்பொழுதுதான். விளையாடி முடித்து வந்த பரத் அவனுடன் தொழில் விஷயம் பற்றி பேசிக்கொண்டு இருந்தான். சக்தி மனதில் இப்போ இந்த தொழில் பேச்சே நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் என்று அவர்களை திட்டிக் கொண்டு இருந்தாள். அங்கே இருக்க பிடிக்காமல் அவள் அறைக்கு சென்றாள். எப்படியும் ரிஷி வந்து அவளை கொஞ்சுவான் என்று ஆசையாக அவன் காலடி ஓசைக்காக காத்து கொண்டிருந்தாள். வெகு நேரம் கழித்து அவர்கள் அறைக்குள் வந்த ரிஷி சக்தி படுத்து கொண்டு இருப்பதை பார்த்து ஒன்றும் சொல்லாமல் குளியல் அறைக்குள் நுழைந்தான். சக்திக்கு ஒரு மாதிரியானது. வரட்டும் என் நந்து என்று வழக்கம் போல டாமஞ்சேரி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். குளித்து முடித்து வந்தவுடன் சக்தியின் ஏக்கம் ஆசை கலந்த முகத்தை பார்த்து ஒன்றும் சொல்லாமல் கண்ணாடியில் தெரிந்த சக்தியின் அழகை ரசித்து கொண்டு தலைவாரினான். சக்திக்கு வந்த கோபத்தில் அவன் அருகில் சென்று அவன் சீப்பை பிடுங்கினாள். ரிஷி அவளிடம், உனக்கு இந்த சீப்பு வேண்டுமென்றால் கேட்க வேண்டியது தானே, எதற்கு இப்படி பிடுங்குற என்று வேறு சீப்பு எடுத்து வாரினான். அவன் முன்னால் நின்று கொண்டு அவன் வாரின தலையை கலைத்தாள். ரிஷி அவள் குறும்பை ரசித்து, முதலில் அவளே பேசட்டும், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பூனை தலையை வெளியே நீட்டுது, அதுவா வெளியே வர வரைக்கும் விட போறதில்ல என்றபோது அவன் செல்போனில் முன்பே வா என் அன்பே வா என்ற பாடல் ஒலித்தது. அதை எடுத்து பேச ஆரம்பித்தான். பேசி முடித்தவுடன், நாளை நாம ஊருக்கு கிளம்பணும், ரெடியாகியிரு என்றபோது சக்தி என்னமோ அவனை வேற்று கிரகவாசி போல் பார்த்தாள். சக்தி, முடியாது, உன் கூட எங்கேயும் வர முடியாது, நான் வரமாட்டேன் என்று வீம்பாக கூறினாள். உள்ளுக்குள் சக்தி, என் நந்து என்ன பூஞ்சோலைக்கு அழைக்கிறான் என்று துள்ளிய மனதை அடக்கினாள். லோட்டஸ் நல்லா அர்ச்சனை செய்திருப்பாங்க, அதுதான் ஐயா பயந்து என்ன அழைக்க வந்துறாரு போல என்ற சந்தோஷத்தில் அவள் மனம் பரதநாட்டியம் குச்சிப்புடி கதகளி ஆடியது. இத்தனை நாளா பேசல, இப்ப மட்டும் இவர் கூப்பிட்டவுடன் போகணுமா? கொஞ்சம் காய விடணும் என்று உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு, சக்தி எங்க என்று வேண்டா வெறுப்பாக கேட்பதை போல் கேட்டாள். ரிஷி அவளிடம், உன்னை பத்திரமா சுவிட்சர்லாந்தில் கொண்டு போய் விடதான் என்றபோது சக்தி, சுவிட்சர்லாந்தா? அதிர்ச்சியில் திறந்த வாய் மூடாமல் அப்படியே நின்று இருந்தாள். என்ன சொல்றான்? என்னை பூஞ்சோலைக்கு அழைத்து போகலையா? ரிஷி அவள் உடல் மெலிவை பார்த்து, உனக்கு என்னுடன் குடும்பம் நடத்த பிரியம் இல்லை, உனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் நான் ஒரு நல்ல கணவனா இருக்க ஆசைப்படுறேன், சீக்கிரம் விவாகரத்து கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன். அவன் சொன்னதை கேட்டு சக்தியின் முகம் காற்று போன பலூன் போல ஆனது. ரிஷி அவளிடம், நீ சுவிட்சர்லாந்தில் வேலை தேடிக்கொண்ட விஷயம் எனக்கு தெரியும். 3 நாள் முன்னால் தான் விசா வாங்கினாய். எத்தனை சம்பளம், எங்க தங்க போற, என்ன ஏற்பாடு எல்லாம் செய்திருக்க என்று எல்லா விவரத்தையும் துல்லியமாக கூறினான். அது உங்களுக்கு எப்படி என்று திக்கி திணறி கேட்டாள். உனக்கு தான் ரொம்ப மூளை இருக்கே, கண்டுபிடி. கொஞ்சம் யோசித்து சக்தி உதட்டை பிதுக்கி, தெரியலையே என்றதை பார்த்து மனதில், இப்படி மட்டும் செய்யாதே என்று சொன்னால் கேட்பதே இல்லை. உனக்கு எனக்கும் பொதுவாக உள்ள மெயில் ஐடி தான் உன் அலுவலக தொடர்புக்கு கொடுத்திருக்க என்று கூட உனக்கு மறந்து போச்சா? சக்தி மனதில், மெயில் ஐடி கொடுத்திருக்கணும், இந்த பாஸ்வேர்டு கூட, அட லூசு, இப்படியா சொதப்புவ? அவனுக்கு தெரியுமே, வேற பர்சனல், இப்படி எதையும் யோசிக்காமல் குழப்பிட்ட என்று அவள் தலையில் குட்டி கொண்டாள். அப்ப நான் எடுத்த முடிவு ஒவ்வொன்றும் இவனுக்கு தெரிந்திருக்கு. இவன்தான் அத்தையிடம் சொல்லியிருக்கான். அதனால தான் லோட்டஸுக்கு கூட என் மீது கோபம். எப்படியோ இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சே, தெரிந்த பிறகும் ஒன்றும் கேட்கவே இல்லையே என்று வருத்தம் கொண்டாள். இப்ப கூட ஏன் போற, இங்கேயே இரு என்று சொல்லாமல் கொண்டு போய் விடுறேன்
சொல்றான். இவனுக்கு நான் கிளம்புவதில் துளி கூட வருத்தம் இல்லையா? என் வயிற்றில் இருக்கும் இவன் குழந்தை இவனுக்கு வேண்டாமா என்று கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். என் மனம்தான் என் நந்து என்னை பூஞ்சோலைக்கு அழைத்துச் செல்ல வருவான் என்று ஏங்கிக் கொண்டு இருந்திருக்கிறது. ரிஷி அவளிடம், நான் தான் அலுவலக வேலைக்காக நீ அங்க இருந்தால் சௌகரியம் என்று என் அம்மாவிடம் சொல்லிவிட்டு வந்தேன். உன் இஷ்டப்படியே உனக்கு விவாகரத்து தர சம்மதம் என்று அவள் கையெழுத்து போட்ட பேப்பரில் அவள் கண் முன்னால் கையெழுத்து இட்டான். உனக்கு மாதம் எத்தனை தொகை வேண்டும் என்றாலும் சொல்லு, நான் அதை அனுப்பி விடுறேன். இத்தனை கல் நெஞ்சக்காரனா என் நந்து என்று வாயடைத்து இருந்தாள். அவளிடம் ரிஷி ஒரு வெற்று பேப்பரை நீட்டினான். முதலில் இதில் ஒரு கையெழுத்து போடு என்றபோது சக்தி கண்ணில் நீர் வழிந்தபடி பாவமாக பார்த்தாள். இந்த ஆளுகையெல்லாம் என்னிடம் வேண்டாம், அழாத நிறுத்து என்று கடிந்து கொண்டான். நீ உன் இஷ்டப்படி எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். நானோ என் குடும்பமோ அதில் தலையிட மாட்டோம், எங்க அம்மா உள்பட என்றபோது அவன் கையில் இருக்கும் பேப்பரை பிடுங்கி வேகமாக கையெழுத்து போட்டாள். கொழுப்பு! இவனுக்கு எனக்கும் உள்ள சம்பந்தம் இந்த கையெழுத்தில் இல்லாமல் போயிடுமா? என்னை உன்னிடமிருந்து பிரிக்க இந்த கையெழுத்து போதுமா என்று அவனை பார்த்தாள். எத்தனை வேண்டுமென்றாலும் போடுறேன், எனக்கு நீ கண்டிப்பா இதற்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். ரொம்பதான் அவசர சக்தி உனக்கு, இருந்தாலும் இதில் நான் எழுத போறேன் என்றால் என்று அவள் முகத்தை பார்த்து நக்கலாக சிரித்து, குழந்தை பிறந்த மறுநொடி முதல் என்னிடம்தான் வளரும், அதற்காக தான் இது என்று அவள் கையெழுத்து போட்ட பேப்பரை காட்டினான். முடியாது, அது என் குழந்தை, என்னிடம்தான் வளரும் நந்து. ரிஷி கோபமாக, யாரும் இல்லாமல் என் குழந்தை உன்னிடம் வளர எனக்கு பிரியம் இல்லை என்று நகர்ந்து விட்டான். என்னை நீங்க புரிந்து கொள்ளவே மாட்டீங்களா என்று உடைந்தாள். 2-3 டாக்டர்களிடம் பல முறை பேசின பிறகு அவர்களின் பயணத்தை உறுதி செய்தான். தாமரை ஏதோ சொல்ல வந்தபோது, ரிஷி, என் 2 குட்டிகளையும் என்னை விட யாரும் பாதுகாப்பா பத்திரமா பார்த்துக்க முடியாது, நானே போய் பத்திரமா விட்டு வரேன். டாக்டர்களும் சரி என்று சொன்னதால் அவர்களால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவன் கையெழுத்து வாங்கினதிலிருந்து சக்தி அவனை கண்டுக்கவே இல்லை. ரிஷி கண்கள் அவளையே சுத்தி சுத்தி வந்தன. அவள் அறையை விட்டு வெளியே வரவில்லை. ராமும் பரத்தும் அவனிடம் சண்டை போடுவது சக்திக்கு கேட்டது. இப்படி கொண்டு போய் விடுறவர் உனக்கு திருமணம் செய்து கொடுத்தோம், ஏண்டா இப்படி செய்யற என்று பரத் குரல் ஓங்கி ஒலித்தது. சக்தி மனதளவில் உடைந்தாள். என்னால் தான் ரிஷி மீது இவர்களுக்கு கோபம். ஒரு நிமிடம் அவர்களிடம் சென்று எல்லாத்தையும் சொல்லிவிடலாம் என்று கூட யோசித்தாள். அப்புறம் அதன் விளைவை எண்ணி பேசாமல் இருந்தாள். என் குழந்தையை எக்காரணம் கொண்டு நந்துவிடம் கொடுக்க மாட்டேன், நானே வளர்ப்பேன். என் நந்துவா இது என்று வருந்தினாள். தேவியும் அவளுடன் ஒன்றும் பேசவில்லை. ரிஷி தேவியிடம் கூறி சக்தி துணிகளை எடுத்து வைக்க சொன்னான். இரவு சக்தி படுத்தபோது ரிஷி அவள் அருகில் ஒன்றும் சொல்லாமல் படுத்து கொண்டான். சக்தி அவனிடம் ஒன்றும் பேசவில்லை. அவன் அருகாமையை விரும்பினாள். தூக்கம் வராமல் புரண்டு படுத்தாள். அப்பொழுது ரிஷி பெட்டியின் மீது ஒரு இதய வடிவில் டைரியை பார்த்தாள். கொஞ்சம் பழையதாக இருந்தாலும் பார்க்க கண்ணை கவர்ந்தது. அதை எடுத்து அவள் பெட்டியில் வைத்து கொண்டாள். ரிஷியும் அதை பார்த்து விட்டான். ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. சக்தி மனதில், நந்து, நீங்கள் தான் என்னை வேண்டாம் என்று விட்டீர்கள், இந்த டைரியாவது எனக்கு சொந்தமாய் இருக்கட்டும். முதலில் சுவிட்சர்லாந்து அழைத்து செல்ல வந்தேன் என்று சொன்னபோது சக்தி கவலையாக இருந்தாள். அப்புறம் யோசிக்க யோசிக்க, என்னை எங்க கூட்டிகிட்டு போக போற ராசா, இப்படியெல்லாம் பேசினால் நான் நம்பிடுவேனா? நீயாவது என்னை விட்டுட்டு இருக்கிறதாவது, இதில் பேப்பரில் வேற கையெழுத்து என்று வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு படுத்திருந்தாள். நல்லா விளையாடுற நந்தோ, நானும் அமைதியா வேடிக்கை பார்க்குறேன், இரு, உனக்கு இருக்கு என்று ஒன்றும் சொல்லாமல் சந்தோஷமாக படுத்தாள். இப்படியெல்லாம் என்னிடம் கோபமாக பேசி சண்டை போட்டால் நான் நம்பிடுவேனா நந்தோ? உங்க குட்டி கூட இதை எளிதாக கண்டுபிடித்து விடும். பல நாள் கழித்து ரிஷியின் அண்மையில் நிம்மதியாக தூங்கினாள். காலையில் எழுந்ததிலிருந்து சக்தி சந்தோஷமாக வளைய வந்தாள். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாள்.
ரிஷிக்கு ஆச்சரியம். இவ ஊருக்கு போறா, இத்தனை சந்தோஷமா இருக்கா? நிஜமா சுவிட்சர்லாந்தில் செல்ல இவளுக்கு பிரியமா கிளம்புறாளா? இருவரும் கிளம்பினார்கள். ரிஷி அவளை பார்த்து, ஒருவேளை ஏர்போர்ட் வரைக்கும் சென்று மறுபடி வீட்டுக்கு திரும்பிடலாம்னு சொல்லுவாளோ? சக்தி காலையில் கிளம்பும்போது கூட, நந்து எனக்கு தெரியாமல் என்னை பூஞ்சோலைக்கு தான் அழைத்து போக போறான், அதற்குள் என்னமோ என்னை சுவிட்சர்லாந்து கொண்டு போய் விடுறேன்னு ரீல் வேற. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் தெரிந்து விட போகுது. பொறு சக்தி என்று சொல்லி கொண்டாள். என்ன சொன்னாலும் இனி நந்துவை பிரிய போறது இல்லை. நீங்க எது வரைக்கும் போக போறீங்க என்று பார்க்கலாம் என்று சிரித்து சந்தோஷமாக கிளம்பினாள். அம்மா அப்பா கூட ஒன்றும் சொல்லவில்லை. இவங்களை எல்லாம் கவனித்துக் கொள்கிறேன். ஃப்ளைட்டில் போவதால் ஏர்போர்ட்டில் ரோட்டில் சென்றார்கள். இப்போ டொமஸ்டிக் ஏர்போர்ட் போகும்போது சார் என்ன சொல்லுவாரு? எப்படி மறைப்பாரு? அவங்க ஊரிலிருந்து சுவிட்சர்லாந்து ஃப்ளைட்டு போகுதுன்னு சொல்லுவாரோ? இவன் ஃப்ளைட்டு விட்டாலும் விடுவான் என்று முகத்தில் சந்தோஷத்துடன் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள். ஏர்போர்ட் சென்றவுடன் இன்டர்நேஷனல் டெர்மினலுக்கு வண்டி சென்றது. விளையாடுடா என்று ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். வண்டியை அனுப்பிவிட்டு அவளுடன் நிஜமாக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உள்ளே சென்றான். அவன் பெட்டியுடன் உள்ளே சென்றபோது சக்தி கால்கள் நகர மறுத்தன. நிஜமா என்னை அழைத்து கொண்டு போய் விட போறானா? அப்போ மதுரைக்கு போய் பூஞ்சோலைக்கு போகலையா? இனி நான் அத்தை யாரையும் பார்க்க முடியாதா? அப்போ தருக்கு குழந்தை பிறந்தால் நான் எப்போ பார்க்க முடியும்? நேத்ரா ஆதிக்குட்டி என்று நினைக்க நினைக்க அவளுக்கு நான் வறண்டது, தொண்டை ஒட்டி கொண்டது. அவள் நினைத்தது என்ன, நடப்பது என்ன? இப்படியே ஓடி போயிடலாமா என்று கூட யோசித்தாள். இனி என் வாழ்வில் ஒன்றுமில்லை என்று கவலையாக அவன் பின்னால் சென்றாள். எல்லாம் முடிந்ததா? உள்ளே சென்றதிலிருந்து என்ன செய்தாள் என்று கேட்டாள். அவளுக்கு ஒன்றும் தெரியாது. சக்தி அவள் முகத்தை பார்த்து எப்பொழுதும் ஆசையாக குடிக்கும் காப்பியை வாங்கி கொடுத்தான். சக்திக்கு அந்த காப்பி அப்பொழுது மிகவும் தேவையாக இருந்தது. உன்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டல, அங்க வந்து இல்லைன்னு சொல்லாத. என்னால் ஒரு 3 நாள் மட்டும்தான் உன்னுடன் இருக்க முடியும் என்றவுடன் அவள் ஒன்றும் கூறாமல் வெறித்த பார்வை பார்த்து கொண்டு இருந்தாள். இதையெல்லாம் கனவா என்று கூட அவள் கைகளை கிள்ளி பார்த்தாள். நிஜம்தான், வலிக்குதே. அவள் கை போல மனமும் வலிக்குதே. சக்தி மனதில் ஏன் இப்படி செய்கிறான்? நான் எத்தனை ஆசையாக கிளம்பினேன். என்னை ஏன் இப்படி கண் காணாத சேத்துல தனியா விட போறான்? என்னை பிரிந்திருக்க இவனுக்கு அத்தனை சந்தோஷமா? அத்தை கூட ஒன்றும் சொல்லவில்லையா? இனி முடிந்ததை நினைத்து வருந்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ இவனுடன் வர முடியாது என்று சொன்னால் என்ன செய்வான்? நான் கிளம்பி போயிட்டே இருக்க போறேன். இவன் மட்டும் போகட்டும் என்று கோபமாக இருந்தாள். கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து என்னை மீறி இவன் என்னை எப்படி விட்டுட்டு வருவான் என்று பார்க்கிறேன். இவனுடன் இருக்கும் ஒவ்வொரு துளியும் அனுபவிக்கணும் என்று அப்போதிலிருந்து அவன் கைகளை பிடித்தபடி அவனை ஒட்டி கொண்டு நடந்தாள். அதை பார்த்த ரிஷி உள்ளம் துள்ளியது. சக்தியின் என்ன ஓட்டத்தை ரிஷி அறிந்து கொண்டானோ என்னமோ. ஒன்றும் கூறாமல் அவனும் அவள் கைகளை அழுந்த பிடித்தபடி நடந்தான். என்ன நடந்தாலும் இந்த நிமிடம்தான் நிஜம் என்று சக்தி அதை அனுபவித்தபடி சுவிட்சர்லாந்து ஃப்ளைட் ஏறினாள். அவள் மறுபடியும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து ஃப்ளைட்டில் ரிஷி கிசுகிசுப்பாக, சக்தி நாம மறுபடியும் ஹனிமூன் போறோம் என்றபோது அவனை முறைத்தாள். அவள் வயிற்றில் குழந்தை வைத்து கொண்டு ஹனிமூன் போறாராம் என்று முணுமுணுத்தாள். அவள் முணுமுணுப்பதை கேட்டு, குட்டிமா, நீதான் அன்று ஆசைப்பட்டு என்னிடம் நிஜமான ஹனிமூன் போகலாம்னு கேட்ட, அதற்காக தான் என்று கண்ணடித்தான். அம்மா தான் என்னை சீக்கிரம் பெண்ணை கூட்டிட்டு வா என்று ஒரே நச்சு. அம்மா என்னை விடமாட்டாங்க போல. பெண்ணோட வரவில்லை என்றால் என்னை வீட்டுக்குள்ளேயே விடமாட்டாங்களாம். அதற்காகவே சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கணும். சீக்கிரம் விளக்கு ஏத்த கூட்டிட்டு வரணுமாம். அங்கே வீடே இருண்டு இருக்காம். ரிஷி கேள்வியாக, ஏன் சக்தி, சுவிட்சர்லாந்து போட்டால் லைட் எரிய போகுது, அதை நானே செய்கிறேன் என்றால் கோபம். சரி, அம்மா ஆசைய நிறைவேற்றலாம் என்று தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சாச்சு. வீடே கலகலப்பா இல்லையாம். உனக்கு தெரிந்த பெண் யாராவது இருந்தா சொல்லு.
அவளையே பார்த்துடலாம். உன் அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் நல்லா இருந்தால் ஓகே தான். என்ன யாராவது தெரியுமா? யோசனை பலமா இருக்கு. எப்படியும் உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள் நடந்தால் எனக்கு டபுள் ஓகே சக்தி. கல்யாணமா என்று சக்தி அதிர்ச்சி அடைந்தாள். நீயும் ஓடி ஆடி வேலை செய்வ, எல்லோரும் சந்தோஷமா இருக்கும். அட பாவி, இந்த கொடுமைய எங்க போய் சொல்ல? உனக்கு கல்யாணம் நடக்கும், அதற்கு நான் ஓடி ஆடி வேலை செய்யணுமா? உனக்கு இருக்கும் கொழுப்புக்கு அளவே இல்லடா. எப்படி நான் தாலி எடுத்து கொடுத்தால் ஓகேவா என்ற மனதில் அவனை திட்டிக் கொண்டு இருந்தாள். நீ தாலி எடுத்து கொடுக்கணும் என்றபோது சக்தி அவனை பார்வையாலே எரித்தாள். ரிஷி ஏதோ விளையாடுகிறானா என்று அவன் முகத்தை பார்த்தாள். அவன் ரொம்ப சீரியஸாக சொல்லி கொண்டு இருந்தான். நிஜமாவா நந்து என்றபோது, உனக்கு இதில் என்ன சந்தேகம்? நிஜம்தான் என்றான். நாம் குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம மூளை 2% கூட வேலை செய்யாது போல. அதே போல்தான் சக்தி மூளையும். எதையும் ஆராயாமல் கவலை கொண்டாள். 1/2 மணி நேரம் அமைதியாக இருந்த சக்தி அவன் கணினியில் ஏதோ படம் பார்த்து சிரிப்பதைக் கண்டு கோபம் கொண்டாள். 1/2 மணி நேரமாக ரிஷி சக்தியை நோட்டமிட்டு கொண்டுதான் இருந்தான். கணினியில் என்ன பார்த்தான் என்றால் அவனுக்கே தெரியாது. மனதில் கவுண்டவுன் வைத்துக்கொண்டு பேசாமல் இருந்தான். ஒன்றும் அவள் பேசணும், இல்லை நாம் பேசணும். இத்தனை நேரம் ஆச்சே, என்ன ஒரு ரியாக்ஷனையும் காணோம்? டோசேஜ் பத்தலையோ? சக்தி ரிஷியை பார்த்து, இவன் திமிருக்காகவே இவனுக்கு விவாகரத்து கொடுக்க கூடாது. எப்படியாவது இவனை கூட இருந்தே பழி வாங்கணும். நான் மட்டும் கஷ்டப்படணும், இவன் ஜாலியா அடுத்தடுத்து கல்யாணம் செய்யணுமா? இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவன் கூடவே திரும்பி போகணும். அப்ப என்ன செய்வான்? அது எப்படி? நான் சைன் செய்த பேப்பரில் உங்களுக்கு வருத்தம் இல்லாமல் கையெழுத்து போட்டீங்க. அதை நான் போடுவதற்குள் எத்தனை கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 4 நாளா நான் தூங்காமல் அது போடுவதற்குள் எத்தனை மனவேதனை அனுபவித்தேன் தெரியுமா? உங்களுக்கு ஒன்றும் இல்லையா? உனக்கு எதுக்கு இருக்க போகுது? நீதான் புது மாப்பிள்ளை ஆகிற ஐடியாவில் இருக்கீங்களே, உங்களுக்கு எதற்கு வருத்தம்? இது போக என்னிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு என் குழந்தை பிறந்த அடுத்த நொடி முதல் உங்களுக்கு சொந்தமா? என் குழந்தையை யாரோ ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டு நான் பேசாமல் இருப்பேன் என்று உங்களுக்கு என் மீது எத்தனை நம்பிக்கை? என் கன்னத்தில் பலார் என்று அரைந்து என்னுடன் மரியாதையா நம்ம வீட்டுக்கு வா என்றால் நான் வந்து இருக்க போறேன். அதை விட்டு என்னை இவர் தாராளமா மனசா இங்க சுவிட்சர்லாந்து வரைக்கும் கொண்டு வந்து விடுவாராம். உங்களை கேட்டானா? எனக்கு பயமா இருக்கு, என்னை கொண்டு போய் விடுங்க என்று. முதல் நாள் குழந்தையை பள்ளியில் விடுவது போல என்னை இங்கே விட வந்தீங்களா? நீங்க ஊருக்கு போய் 15 நாள் ஆச்சு. இந்த சக்தி உயிரோட இருக்காளா இல்லை போயிட்டாளா என்று கூட கேட்கவில்லை என்றபோது ரிஷி ஒரு முறை நடுங்கி சக்தியின் கைகளை அழுந்த பிடித்தான். எப்பொழுதும் சக்தி சக்தி என்று ஒழுகும் தாமரை கூட எனக்கு இந்த 15 நாள் கண்டுக்கவே இல்லை. நான் மட்டும்தான் உங்களை எல்லாம் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு இருந்தேன். அவங்களும் அடுத்த மருமகளுக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சாச்சா? உங்களை எல்லாம் சும்மா விட போறதில்லை. போலீஸில் பிடித்து கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டணும். நந்து சிரிப்பை அடக்க பெரும் பாடுபட்டு போனான். என்னை யாரு என்று நினைத்தீர்கள்? ஏதோ நான் செய்தது தப்புதான். அதற்காக நீங்க எப்படி என்னை வேண்டாம் என்று சொல்லலாம்? உங்களுக்கு மட்டும்தான் கோபம் வருமா? எனக்கு வரக்கூடாதா? நீங்க என்னை வேண்டாம் என்று எப்படி சொல்லலாம்? என்னதான் கோபமாக இருந்தாலும் என்னிடம் எப்படி பேசலாம்? இவர் வாழ்க்கையில் இருந்து விலகி போகணும் என்றால் உடனே விலகிடணுமா? என்னால் முடியாது நந்து, முடியவே முடியாது. உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்துக்கோ. உங்களுக்கு என்னை பிரிய சம்மதமா நந்து? நான் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா என்று அழுது கொண்டே கேட்டாள். உங்களால் இருக்க முடியும் என்பதால் தானே என்னையும் உங்க குட்டி பாப்பாவையும் இங்கே தனியே விட வந்தீங்க.
என்னால் நீங்க இல்லாமல் இருக்கவே முடியாது நந்து. ஐ லவ் யூ so மச். ஐ லவ் யூ so மச். உங்களுக்கு உங்க குழந்தை மட்டும் போதுமா? நான் வேண்டாமா? நீங்க ஊரிலிருந்து வந்தவுடன் என்னை பூஞ்சோலைக்கு அழைத்து செல்வீர்கள் என்று எத்தனை ஆசையாக இருந்தேன் தெரியுமா? உங்களுக்கு அது எல்லாம் எங்கே தெரிய போகுது? கடைசி வரைக்கும் நம்பினேன். ஏர்போர்ட் வாசல் உள்ளே நுழையும் போதும் அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடலாம் என்று கூட நினைத்தேன். ரிஷி அவளிடம், நல்ல வேளை அப்படி ஏதாவது செய்து இருந்த என்றால் நம்ம ஹனிமூன் எப்படி என்ஜாய் செய்யறது குட்டிமா? உன் கையை பிடித்து அழைத்து வந்தது நல்லதா போச்சு. உங்களுக்கு இஷ்டமில்லை என்றால் உங்க குழந்தைக்கு மட்டும் அம்மாவா இருக்கேன். என்னை மறுபடியும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்க நந்து என்று அழுதாள். அவள் அழுது முடிக்கும் வரை அமைதியாக அவள் தலையை கோதிக்கொண்டும் அவள் முதுகை தடவி விட்டு கொண்டும் இருந்தான். குட்டிமா, அழாதடா என்று சொல்லியும் அவள் அழுவதை நிறுத்தவில்லை. அவள் அழுவதை பார்த்து ரிஷி கண்களில் இருந்து கண்ணீர். நீ உன்னை எப்பொழுதும் அளவிட மாட்டேன்டி செல்லம். இருமுறை ஏரோஸ்டர்ஸ் வந்து இவர்களை பார்த்தபோது ரிஷி சைகை செய்து அனுப்பினான். ரிஷி மனதில், நல்ல வேளை பிஸ்னஸ் கிளாஸ் வாங்கினேன், அதனால நிறைய ஆட்கள் இல்லை. இதில் வாங்கவில்லை என்றால் நான் இவளை கொடுமை செய்கிறேன் என்று என்னை அப்படியே இங்கிருந்து தள்ளி விட்டு இருப்பாங்க. இத்தனை அழுதும் நந்து ஒன்றும் சொல்லவில்லை என்று வருத்தம் அடைந்தாள். அவன் பேசினதை ஒன்றும் கேட்கவில்லை என்று சொல்லு. கொஞ்சம் தண்ணீர் குடித்த பிறகு அவனிடம் இருந்து விலகி அமர்ந்தாள். ரிஷி சக்தியிடம், நான் என் பொண்டாட்டி கூட ஹனிமூன் போறதுக்கு நீ என்ன சொல்ல என்று குறும்பாக பேசினவுடன் சக்தி அவனை பார்த்தாள். என்ன குட்டிமா அப்படி பார்வை? உன்னிடம் எதற்கு கேட்கணும்? நீ சொன்னது போல எல்லாம் என் இஷ்டம்தான். ஏற்கனவே என் ஸ்வீட் பொண்டாட்டி என்னிடம் நிஜமாவே ஹனிமூன் போலாம்னு கேட்டா. நான் தான் ரொம்ப லேட்டா கூட்டிட்டு போறேன். இதில் நீ தடுக்க என்ன இருக்கு சக்தி என்றபோது சக்திக்கு முதலில் அவன் சொன்னது எதுவும் புரியவில்லை. அவளுக்கு அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை. அப்ப நாம ஹனிமூன் தான் போறோமா? என்னை அங்க கொண்டு போய் விடவில்லையா என்று குழந்தை போல கேட்டவுடன், உன்னை அங்க விட்டு எனக்கு நம்ம ஊரில் என்ன வேலை குட்டிமா? நிஜமாவா நந்து என்று அவனை கிள்ளினாள். ரிஷி அவளிடம் மறுபடியும், நாம் அதே இடத்துக்கு ஹனிமூன் போறோம். கொஞ்ச நாள் கழித்து வந்தா பார்த்த இடம் எல்லாம் மறந்து போச்சு. சுத்தி பார்க்கணும் என்று கிளம்பிடுவ. அதற்கு தான் அவசரமா அழைத்து வரேன். என்னை மட்டும் கண்டுக்கோ. அதுவும் இப்ப குளிர்காலம். உன்னுடன் டூயட் பாடத்தான் இப்ப அங்க போறோம் குட்டிமா. உனக்கு ஓகேவா? சக்தி அவனிடம், எனக்கு இந்த ஹீரோ பிடிக்கல என்றபோது பணிவுடன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்துக்கோங்க மேடம் என்றான். என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கள? என்னை தூங்க விடு குட்டிமா. நான் ஓவர் டைம் செய்யணும். உன்னை விட்டு போறதுக்கு பேரு ஹனிமூனா குட்டிமா என்று கிசுகிசுப்பாக கேட்டான். இது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. உங்க அம்மா வரத்தடிய 4 டாக்டர் கிட்ட சண்டை போட்டு உன்னை கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். பொண்டாட்டியை தள்ளிக்கிட்டு வந்தேன்னு சொல்ற உன்னை என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். சாப்பாடு அப்படியே இருக்கு சக்தி, கொஞ்சமாவது சாப்பிடு என்றபோது, எனக்கு வாந்தி வரும் போல இருக்கு நந்து. அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் சாப்பிடு என்று அவளுடன் தொழில் பற்றி அவன் பரத்துடன் அடுத்த லூட்டி பற்றி சுவாரஸ்யமாக பேசி கொஞ்சம் சாப்பிட வைத்தான். குட்டிமா, 1 மாதமா ஒழுங்கா தூக்கம் இல்லை என்று அவள் இடையே இறுக்கி கொண்டு ரிஷி கண் மூடி படுத்தான். படுத்தவுடன் தூங்கிவிட்டான்.